நம்முடைய நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள மாநில சண்முகை அவர்கள், மாவட்ட சுற்றுப்புற அலுவலர் செந்தில் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள உதவி தலைவர்கள் மாவட்ட உறுப்பினர்களே மற்றும் பல்வேறு பகுதியில் வருகின்ற உள்ள சகோதரிகளை மற்றும் உறவுத்துறை நண்பர்கள் உள்ள அனைவரும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் வழிநடத்துகின்ற திட்டம் கிட்டத்தட்ட 1 கோடியே 90 குடும்பங்கள் போய் சேரக்கூடிய ஒரு திட்டமாகும். அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தன்னால் எப்படி முதல்வருக்கான ஃபார்ம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடுகளோ ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை நம்ம வந்து நிரப்பி கொடுக்கணும். ஏன்னா நம்ம பயணிகளோடு நிரப்பணும். நமக்கு என்ன வேணும்? இப்போ வீடே இல்லாதவங்க எனக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வேணும். அதே மாதிரி நம்ம இந்த திட்டத்தை எனக்கு வரலாறு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வேணும் வைக்கிறோம். அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மாற்றமான கையில் அவங்க எந்த உதவி சொல்றாங்கன்னா அது நம்மளுடைய தேவையை அந்த எதிர்ப்பு சொல்லிட்டு ஒரு புது முயற்சியாக மக்களிடமிருந்து அந்த கோரிக்கைகளை பெற்று அதன் மூலம் பெற்ற வேண்டும் ஒரு வேலை இந்த திட்டத்தை வந்து வடிவமைத்திருக்காரு. தமிழகம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 1 கோடியே 90 லட்சம் 50,000 தன்னார்வலர் வீடுகளாக வந்து மனுஷரை தருவதற்காக பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள். இன்னைக்கு 9ஆம் தேதி நமக்கு பிப்ரவரி 9ஆம் தேதியோடு எதிர்க்க முடியும். உங்க வீட்டு ஃபார்ம் வந்து நீங்க எல்லாம் அந்த நேரத்தில் வச்சுட்டீங்கன்னா அதை வந்து நம்ம கூட்டு இது பண்ணிக்கலாம். அதையும் டைப் பண்ண வருவோம். தன்னார்வலரே டைப் பண்ண வருவோம். அவங்க கொடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய கோரிக்கை வந்து உங்களுடைய பகுதியை எங்கள் பகுதியில் வந்து அது வைத்திய கால வசதி இல்லை போங்க எனக்கு வேணும் அவசரமாக எழுதிங்கன்னா உங்களுடைய மனு என்ன நிலை என்பதை வந்து அந்த ஒரு அட்டத்தை நம்ம வீட்டு அந்த அட்டத்தோட அனைவருக்கும் ஒரு ஸ்கேனர்னாலே உங்களுடைய மனு என்ன நிலையில் இருக்கு, மாநகராட்சி போய் அதை நாங்கள் கருவாசி செய்யணும், இல்லைன்னா நீங்க ஒதுக்கிட்டோம், இல்லைன்னா நிறைய சொல்ற மாதிரி அந்த ஒரு நிலையை உங்களுடைய கோரிக்கைகளுடைய நிலையை நீங்க தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு நாங்கள் முதலமைச்சர்களுக்கு உங்கள் கடமை சொல்லுங்கள் என்ற மாதிரி இந்த ஒரு திட்டம் தொடங்கியிருக்காரு. நீங்கள் ஒத்துழைத்தார்கள் அனைவரும் நம்ம பாவனை வந்து நீங்கள் நம்முடைய முதலமைச்சர்களுக்கும் இது முறையான பேசினாங்க, பிரமா பேசினாங்க இல்லையா, எங்களுக்கு மாநில கடமை வந்து அந்த மாதிரி உங்களுடைய கோரிக்கையை சொல்லும்போது நிச்சயமா நம்ம அதை நிறைவேற்றி தருவார்கள். 2030 அப்படி நாம் நிறைவேற்றுவோம் கூறினார்கள். மீண்டும் ஆட்சியில் அமர போவது நம்முடைய முதலமைச்சர்கள் தான். ஆகவே நம்மளிடம் உங்களுடைய கோரிக்கையை வச்சு அந்த திட்டமிடலுக்காக கேட்கிறாங்க. நீங்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு தருமா கேட்கிறாங்க. நன்றி. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் தகவல் சொல்லுங்கள் என்ற திட்டத்தை கொண்டு வைத்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தின் வழியாக கொண்டிருக்கக்கூடிய மாநில சமூக கீதா மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பரசு மாண்புமிகு மேயர் சரணா பெரியசாமி சண்முகையா திட்ட இயக்குனர் நாகராஜன் அவர்களே, உதவி செய்கிற அலுவலர் அருண்பிரசாத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகளே சகோதரர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை யாருமே கேள்விப்பட்டதில்லை, ஒரு அரசு ஒரு அரசாங்கம் நம்ம வீட தேடி வந்து கதவை தட்டி உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய கனவு என்ன, உங்களுக்கு என்ன வேணும், நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் வேறு எங்கும் பார்ப்பது. அதே போல அதன் முன்னால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களோடு பேசிய பொழுது அது தெளிவாக என்னென்ன திட்டங்களை எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக முக்கியமாக நான் எப்பொழுதுமே சொல்வது இந்த ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி என்று பல திட்டங்களை இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்காக தலைவர் மகளிர் உரிமை திட்டமாக இருக்கட்டும், மகளிர் உரிமை பயணம், தூய்மை தோழி விடுதி, மகளிர் சுய உதவி
திட்டங்கள் நமக்காக நம்முடைய முதலமைச்சர்கள் பெண்களுக்காக குறிப்பாக செய்து வந்திருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு தொடர்ச்சியாக நாங்கள் இத்தனை திட்டங்களை செய்திருக்கிறோம். ஆனால் யாராவது முன்வைக்கிறீர்களா? யாருடைய தேவையாவது நாங்கள் நிறைவேற்ற தவறிவிட்டோமா என்று ஒரு அரசாங்கம் நம் வீடு தேடி வந்து கேட்கக்கூடிய ஒரு திட்டம்தான் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்பது. அதன் வழியாக இன்று நமக்கு ஒரு படிவம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த படிவத்தில் இருக்கக்கூடிய அந்த விவரங்களை நாம் பூர்த்தி செய்து நாம் என்ன எதிர்பார்க்கிறோம், நமக்கு ஒரு வீடு வேணும், வீடு இல்லை வீடு வேணும், இல்லைன்னா ஏதாவது தொழில் தொடங்க வேண்டும், கடன் வேண்டும், அல்லது கல்விக்கான உதவி இன்னும் வேண்டும்னா அதிலேயே நான் முதல் வழியாக வேலைவாய்ப்புகளுக்கான பயிற்சி வழங்கப்படுகிறது, புதுமை திட்டம் இருக்கிறது, தமிழ் முதல்வர் திட்டம் இருக்குது. இது அத்தனையும் தாண்டி உங்களுக்கு கல்விக்கு பிள்ளைகள் படிப்பதற்கு ஏதாவது உதவி வேண்டுமா, இல்லைன்னா மருத்துவ தேவைக்காக ஏதாவது உதவி வேண்டுமா, இதையெல்லாம் அதையெல்லாம் தாண்டி வேறான இதர தேவைகள்னா அதுக்கும் ஒரு பலம் போட்டுருக்காங்க. இதையெல்லாம் நாம் அவங்களுக்கு தெரிவிக்கும் பொழுது இது முதலமைச்சர்களுடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். அதனால உங்களுக்கு நல்லா தெரியும், கேட்டால் செய்து தரக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற இன்றைக்கு தலைவர்களுடைய காலத்தோடு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாம். அந்த வழியிலே உங்களுடைய கனவை சொல்லுங்கள். உங்கள் கனவு எனது கனவு முதலமைச்சர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதுல எழுதி கொடுத்து அந்த பாவம் வாங்கி இதோட விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுக்குறாங்க. அந்த கார்டில் ஒரு QR கோடு இருக்கு. அதுல நாம் எழுதி கொடுக்கக்கூடிய அந்த கனவு எந்த நிலையில் இருக்கிறது, எந்த அளவுக்கு அதில் நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதனால சும்மா சொல்லிட்டு ஒரு பேப்பரை கொடுத்து அதை இந்த படிப்பை பூர்த்தி செய்து கொடுங்க என்று முதலமைச்சர் சொல்லவில்லை. நீங்கள் கொடுக்கக்கூடிய படிப்பத்தின் நிலை என்ன, நாம் உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்லக்கூடியவர்கள்தான் வேலை. அதனால நம்பிக்கையோடு உங்கள் கனவை சொல்லுங்கள். அதை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவோம். திராவிட முன்னேற்றங்கள் சொன்ன சொல்லை என்றும் நிறைவேற்றக்கூடிய ஆட்சி உங்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. உங்கள் கனவை சொல்லுங்கள். வீடுகளுக்கு சென்று கணக்கெடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள மகளிர்களுக்கு தற்பொழுது கணக்கெடுப்பு படிவம், அடையாள அட்டை, தொப்பி மற்றும் கனவு அட்டைகளை வழங்க உள்ளார்கள். முதல் பயனாளி நாகேஸ்வரி. காளி பாபா. Obrigado.